அனைவருக்கும் வணக்கம். பகுதி ஆ அறநூல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 7வது வரைக்கும் முடிச்சிடணும். இன்றைக்கி ஔவையாரை பற்றி பார்த்துடலாம். சரியா? ஔவையாரோட 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள ஔவையார் பாடல்கள் சிறப்பு தமிழ் புத்தகத்தில் ஒரு பாடல் இருக்குது. அது எல்லாத்தையும் இந்த கிளாஸில் பார்த்துடலாம். போலாமா? ஔவையார் நம்ம சின்ன வயசுலேருந்தே ஔவையாரை பற்றி நிறைய படிச்சிருப்போம். நாடறிந்த புலவர், வைணவம் தந்த செல்வின்னு நம்ம ஆண்டாளை சொல்கிற மாதிரி அருள்தமிழ் செல்வின்னு நம்ம ஔவையாரை சொல்லுவோம். கூழுக்காக பாடியவர் ஔவையார்னு சொல்லுவாங்க. சரியா? கூழுக்காகவும் பாடினார்னா காசுக்காக பாடாதவர் அப்படின்னு அர்த்தம். சரியா? அவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை, ஞானக்குரல், 4 கோடி பாடல்கள். ஓகே, 4 கோடி பாடல்கள், 4 கோடி பாடல்கள்ன்றது தலைப்பு. சரியா? இதெல்லாம் ஔவையாருடைய நூல்கள். மூதுரை என்பது மூத்தோர் கூறும் அறிவுரைன்னு சொல்கிறாங்க. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. சரியா? மூதுரையில் மொத்தம் 31 வரிகள் இருக்குது. சரியா? ஔவையாரோட சிறந்த வரிகள் பார்த்தோம்னா, அறம் செய்ய விரும்பு, அணுவை துளைத்து 7 கடலை புரட்டி குறுக்க தரித்த குரல்னு திருக்குறளை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? மீதூள் விரும்பேல்னு சொன்னதும் ஔவையார் தான். சரியா? பாடல்கள் போலாமா? மன்னனும் மாசறக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன், மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. என்ன சொல்கிறாரு? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனையும் மாசற கற்றோன்னா குற்றம் இல்லாமல் கற்றவரையும். ஒரு பக்கம் மன்னன், இன்னொரு பக்கம் குற்றம் இல்லாமல் கற்றவன், 2 பேரையும் வச்சு துலாக்கோல் மாதிரி சீர்தூக்கி பார்த்தோம்னா எடக்கல் மாதிரி மன்னனை விட கற்றோன் சிறப்புடையவன். மன்னனை விட கற்றோன் தான் சிறப்புடையவனாக கருதப்படுறானா. ஏன்? மன்னனுக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை. மன்னனுக்கு அவன் தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு. ஆனால் கற்றவனுக்கு போகிற இடமெல்லாம் அவனுக்கு சிறப்புண்டு. சரியா? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன், மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சரியா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து ஔவையார் புறநானூற்றில் பாடல்கள் பாடியிருக்காங்க. சங்க இலக்கியத்தில் மொத்தம் ஔவையார் 59 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதில் நற்றை நிலை 7, குறுந்தொகையில் 15, அகநானூறில் 4, புறநானூறில் 33. சரியா? அதிகமாக புறநானூற்றில் தான் பாடியிருக்காங்க. அதில் ஒரு பாடலை பார்க்கலாம். இந்த புறநானூற்று பாடலும் கூட. சரியா? நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாக ஒன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நலனே. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? நாடாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் பள்ளமாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் நிலம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை வைத்து எடை போட மாட்டாங்க. ஓகேவா? எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நலனே வாழிய நலனே. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களை வச்சு தான் அதை மதிப்பிடுவாங்க. சரியா? மனிதர்களை வச்சுத்தான் பெருமையை தவிர நிலத்திற்கான பெருமை எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த பாடலில். சரியா? அடுத்த பாடல் போலாமா? பார்க்கலாமா? கல்விக்கு எல்லை இல்லை. சரியா? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஊதுகிறாள், மெத்தவெறும் பந்தயம் கூற வேண்டா புலவீர் எறும்பும் தன் கையால் என்சான். சரியா? என்ன சொல்றாரு? கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஊதுகிறாள். கலைமடந்தைனா யார் சொல்றா? கலைமடந்தை சரஸ்வதி தேவியே சொல்றாங்க. என்னன்னு? கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று. சரியா? கலைமகளே கைமண் அளவுதான் என்று சொல்கிறாள். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம். ஓகேவா? நான் தான் எல்லாவற்றையும் கற்றவன் என்று புலவர்கள்
மாறுதட்டிட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்துருப்பீங்களே, எல்லாம் எனக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற கேட்டகரியில் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி புலவர்களின் கர்வத்தில் உச்சத்தில் இருப்பவர்கள்லாம் இருந்திருப்பாங்க. அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, மெத்த வெறும் கொந்தையும் கூற வேண்டாம். சரியா? நான் தான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு தெரியாதீங்க. சரஸ்வதி தேவியே கட்டுறது கைமான அளவுன்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? பந்தயம் சொல்லாதீங்க. இரும்பும் தன் கையால் என்சான்னா எல்லா உயிர்களுக்குமே பொருந்தும். இது அவங்க கையால் அவங்க உடம்பை எண்ணி பார்த்தா 8 ஜான் வரும். சரி, அவங்க கைக்கு அவங்க 8 ஜான் இருப்பாங்க. அதுதான் இரும்பும் தன் கையால் என்ஜான். ஒரு வாட்டி படிச்சிருவோமா? கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவென்று உற்ற கலைமடந்தை ஊதுகிறாள். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் இரும்பும் தன் கையால் என்ஜான். ஓகேவா? ஔவையார்ன்றவங்க ஒருத்தவங்க இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அந்தந்த காலத்தில் படித்த சான்றோருடைய பெண் ஔவையாராக கருதப்படுறாங்க. இந்த பாடின ஔவையார் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அதாவது கம்பர், ஒட்டக்குத்தர், புகழேந்தி புலவர் இவரோட சமகாலத்தவராக அறியப்படுறாங்க. சரியா? அடுத்த பாடல் போலாமா? சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதலில் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே. அதியமானுக்கு அதியமான் ஔவைக்கு நெல்லுக்கனி கொடுத்த செய்தியை நம்ம எல்லாரும் சின்ன வயசுலேருந்தே கேட்டிருப்போம் இல்லையா? அதுதான், சிறிய நெல்லிக்கனி தீங்கினி குறியாது ஆதலில் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனே. ஓகேவா? ரொம்ப நாள் கழிச்சு அரிய நெல்லிக்கனி அதியமான் கொண்டு கொடுக்குறாரு. அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது அமைச்சர் சொல்கிறாரு, இது ரொம்ப அரிதானது, இதை சாப்பிட்றவங்க நீண்ட காலம் உயிர் வாழ்வார்கள்னு சொல்கிறாரு. ஓகேவா? அதுக்கு அதியமான பார்த்து, மக்களை காக்கின்ற நீ இதை சாப்பிடலாமே, எனக்கு ஏன் கொடுத்தாய் என்று கேட்கிறார். அதுக்கு நம்ம அதியமான் என்ன சொல்கிறாரு, தமிழை வளர்ப்பதற்கு உங்களை போன்ற ஒருவர் கிடைப்பது அரிது. அதனால் தமிழ் வளர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் நீண்ட காலம் உயிர் பெற்று இருக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அம்மா அந்த பாட்டை பாடுறாங்க. சரியா? அடுத்த பாடல் பாருங்க. இவ்வே பீலி அணிந்து மாலை சூடி கந்திரல் நோக்காள் திருத்தி நெய்யணிந்து கடியுடை வியன் நகர்வே அவ்வே பகைவர் குத்தி கொடுநுதி சிதைந்து கொல்துறை குற்றில் மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடனுண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே என்கிறார் ஔவையார். சரியா? இந்த பாடல் 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிறது. அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதியமான் தொண்டைமானுக்கும் போர் நடக்க போகிறதாகவும் அந்த போரை நிறுத்துவதற்காக தொண்டைமானிடம் தூது செல்கிறார் ஔவையார் இல்லையா? இப்போ தூது போய் அங்கே இருக்கும்போது அங்கே என்ன பேசுகிறாரு, அதுதான் இந்த பாடல். விளக்கம் பார்க்கலாமா? இவ்வே பிலியணிந்துனா பொட்டுலாம் வச்சு போய் என்ன போர்க்கருவிகள்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான்ல தொண்டைமான். அங்கே பொட்டு வச்சு மாலை சூடி கந்திரல் நோக்காள் திருத்தி நெய்யணிந்து கடையுடை வியன் நகர்வே. அப்படியே பொட்டு பூ எல்லாம் வச்சு அப்படியே மின்னுது. ஓகேவா? வேலு வாழை எல்லாம் மின்னுது. வியன் நகர்வே பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன ஔவையாரே எப்படி இருக்கிறது என்று. அதுக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னோடனே, அதியமானுடைய போர்க்கருவிகள்லாம் பார்த்துருக்கிறீங்களே, அதை விட இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறாங்க, பகைவர் குத்தி கொடுநுடி சிதைந்து கொல்துறை குற்றில் மாதோ. என்ன சொல்கிறாங்க, அதை ஏன்பா நீ கேட்குற? அவங்க இருக்கிற கத்தி பூரா சண்டை போட்டு கத்தியில் இருக்கிறது பூரா ரத்தமும் கரையுமாவே இருக்குப்பா. எல்லாம் முனி உடஞ்சி ரத்த கரை இப்படியே கிடக்குதுப்பா. முந்துதான்ப்பா பலன்னு இருக்குது புதுசாக அப்படின்னோடனே நம்ம தொண்டைமானுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயுது. யோசித்து பார்த்துட்டு, எனக்கு புரிந்தது ஔவையாரே, நான் போரை நிறுத்தி கொள்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அதை விலகிடுது இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு 4 வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள். உண்டாயின் பதம் கொடுத்து, அவங்ககிட்ட இருந்தால் அதிகமாக செல்வம் இருக்குன்னா எல்லாருக்கும் கொடுப்பான். இல்லாயின் உடனுண்ணும், இல்லை அவங்ககிட்ட பொருள் இல்லைன்னா கூட தான் தனக்கு இருக்கிறத 4 பேரோட பகிர்ந்துக்குவான். ஓகேவா. உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடனுண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே. இந்த தன்மையை உடையவன் எங்கள் அதிகமான். ஓகேவா. வைநுதினா கூர்மையான வேல்னு அர்த்தம். சரியா, அடுத்த பாடல் போலாமா. ஓகேவா. சனி நீராடுன்றது அவ்வை வாக்கு நம்ம 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் பார்த்துருப்போம். 10ஆம் வகுப்பு புத்தகத்தோட வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம்னு ஒரு குறள் இருக்குது. அது ஞானக்குறள்ன்ற ஒரு நூல்லேருந்து வந்தது. ஞானக்குறள் இந்த குரூப் 4ல் கூட அந்த ஞானக்குறள்ன்ற நூல் அவையாருன்னு தெரிஞ்சிருந்தால் ஒரு மார்க் கிடச்சிருக்கும் இல்லையா. அடுத்த பாடல் போகலாம். ஓகேவா. இது 12ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புறநானூற்று பாடல். சரியா, ஏற்கனவே பார்த்தோம். சங்க இலக்கியங்களில் 59 பாடல் ஔவையார் பாடியிருந்தாங்க. ஓகேவா. அதில் நற்றிணையில் 7, குறுந்தொகையில் 15, அகநானூரில் 4, புறநானூரில் 33. அதிகமாக பாடியிருக்கிறது புறநானூரில் தான். சரியா, பார்ப்போமா பாடல். வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவிமுதல் வயங்குமொழி வித்த தாம் உள்ளியது முடிக்கும் ஒரனுடைய உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலர் கடையா வாயிலோயே. கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அறியலன் கொல் என் அறியலன் கொல் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தென்ன வருந்தலை உலகமும் அற்றே அதனால் காவியனம் கல்லனே சுருக்கினம் கலப்பை மரங்கொள் தச்சன் கைவல் சிறார் மழுவுடைய கட்டத்து அகற்றே எத்திசை செல்லினும் அத்திசை சோரே. ஓகேவா. இதில் முதல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, அதிகமான நெடுமான் அஞ்சுக்கிட்ட போய் ஔவையார் பாட்டு பாடுறாங்க. ஆனால் அவருக்கு பரிசல் கொடுக்கல. ஓகேவா. அதனால் கோவத்தில் வாயிற்காவலன்ட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த பாடல். சரியா, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாயிலோயே 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 என்ன வாயில் காப்பாளனே வாயில் காப்பாளனே. வள்ளியோர் செவிமுதல், வள்ளியோர்னா வள்ளல்கள். சரியா, அரசர் தான் வள்ளல்னு சொல்கிறது. வள்ளியோர் செவிமுதல் வியங்கு மொழி விதைத்து, வித்தினா விதைத்துன்னு அர்த்தம். வியங்கு மொழினா அறிவுடைய சொற்கள். சரியா, அறிவுடையின் சொற்கள்னு எடுத்துக்கலாம், விலங்கு மொழி சொற்கள்னு எடுத்துக்கலாம். அறிவுடைய சொற்கள்னு எடுத்துக்கோமே. வள்ளியோர் செவிமுதல் வயங்கு மொழி வித்த, வள்ளல்கள் செவிக்கு அறிவுடைய சொற்களை நாங்கள் விதைக்கிறோம். உள்ளியது முடிக்கும் உரனுடைய உள்ளத்து. சரியா, நான் அது செய்யறது மூலமாக நினைத்ததை நாங்கள் முடிக்கிறோம். நினைத்ததை முடிக்கும் ஊரனும்னா வலிமை, நினைத்தும் முடிக்கக்கூடிய வலிமை உள்ளது எங்களிடம். என்ன சொல்றாரு, அரசர்களிடம் வள்ளல்களிடம் சென்று அறிவியல் கருத்துக்களை விதைக்கின்றோம். ஓகேவா. நினைத்தது முடிக்கும் வலிமை உள்ளது எங்களிடம். எனினும் வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை. எனினும் வரிசைக்குனா பரிசில் பொருட்கள். வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கைனா, அந்த காலத்தில் புலவர்கள்லாம் என்ன பாட்டு பாடுறதானே வேலை. ஓகேவா. அவங்களுக்கு எங்கேருந்து வருமானம் எங்கேருந்து வருது, வள்ளல் கொடுத்தா தானே. ஓகேவா. ஆனால் கொடுக்கணும், ஆனால் கொடுக்கல. ஏன்னோ அந்த டைமில் கொடுக்காம இருந்திருக்காரு. ஓகேவா. அதனால் ஔவையார் கோவம் வந்துருச்சு. வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை, நான் சிறந்து பாட்டு பாடனே, எனக்கு எந்த பரிசும் கொடுக்கலையே, பரிசுக்கு நாங்கள் வருந்தும் வாழ்க்கையை பரிசுக்கு வருந்தும் வாழ்க்கையை தான் புலவர் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாயிலோயே. பரிசு பெற வருபவர்களுக்கு கதவை அடைக்காத வாயிற்காவலனே அப்படின்றாங்க. ஓகேவா. அதுதான் பரிசிலர் கடையா வாயிற்காவலனே.
கடுமான் கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அறியலன் கொள் என் அறியலன் கொள். ஓகேவா? போய் உன்னுடைய அரசன் நெடுமான் அஞ்சியிடம் சென்று அவன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் என்று கேள். என் அருகிலன் கொன்னா அரசனை நம்பித்தான் இந்த உலகில் உள்ளவர் அனைவனும் நம்பி வாழ்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறானா உன் அரசன் அப்படின்னு கேட்குறாரு. உலகத்தில் எல்லாருமே நீ படியளப்ப நினச்சி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு அரசனை பார்த்து கேளு. அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தென்ன. ஓகேவா? அறிவும் புகழினும் உடையவர்கள் செத்து போயிட்டாங்களா, இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஓகேவா? அறிவும் புகழும் உடையவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறானா? வருந்தலை உலகமும் அன்றே. வருந்தலைன்னா என்ன? வெற்றிடம். வருந்தலை உலகமும் அற்றே. இந்த உலகம் ஒன்றும் வெறுமை இடமாக ஆகிவிடவில்லை. சரியா? மயானமாக ஆயிடல. அதனால் காவினம் கலனே. காவிலம்னா கட்டி கொண்டு, என்னுடைய யாழ் எல்லாத்தையும் கட்டி கொண்டு நான் செல்றேன், நான் கிளம்புவேன். சுருக்கினம் கலப்பை மரங்கோல் தச்சன் கைவயல் சிறார் மழுவுடை காட்டத்து அற்றே. அப்படின்னா என்ன? ஒரு கலப்பை எடுத்துக்கிட்டு மரங்கோல் தச்சன் கைவல் சிறார். மரங்கோல் தச்சனுடைய மகன் மரங்கோல் தச்சனின் மகன். மழுனா கோடாரி. சரியா? மழுனா கோடாரி. மரங்கோல் தச்சனுடைய மகன் ஒரு கோடாரியை எடுத்துட்டு காட்டுக்குள்ளே போனான்னா அவனுக்கு வெட்டுறதுக்கு மரம் கிடைக்காமையா போயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் எங்களிடம் அறிவும் திறமையும் உள்ளது. நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களுக்கு சோறு உண்டு. ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க, எத்திசை செல்லினும் அத்திசை சோறே. ஓகேவா? என்ன வாயிற்காவலன் ஔவையாருக்கு நெடுமான் அஞ்சி பரிசு கொடுக்கல. நேராக வராங்க, வாயிற்காவல்கிட்ட வந்து நின்று வள்ளல்களை பாடி, வள்ளல்களை பற்றி, வள்ளல்களிடம் அறிவுடைய சொற்களை நாங்கள் விதைக்கிறோம். சரியா? அடுத்த பாடல் நல்வழி. ஔவையாருடைய நூல் ஒன்று இருக்குல்ல, நல்வழி. ஓகேவா? அந்த நூலிலிருந்து ஒரு பாடல். ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டோர் வருவாரோ மாநிலத்தீர் வேண்டா நமக்கும் அது வழியே நாம்போம் அளவும் எமக்கென் என்று இட்டு உண்டு இரும். சரியா? என்ன சொல்கிறாரு? ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டோர் வருவாரோன்னா எவ்வளோதான் அழுதாலும் புரண்டாலும் இறந்தவங்க திரும்பி வர முடியாது இல்லையா? ஓகேவா? வர முடியாது. மாநிலத்தில் வேண்டா திரும்பி வர முடியாது. நமக்கும் அது வழியே. நமக்கும் அப்படி தான். இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போகிறோம் இல்லையா? அது வழியே நாம்போம் அளவும். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம தள்ளி போடலாம், அவ்வளோதான். நோய்வாய்ப்பட்டாலும் சரி, அதை காப்பாற்றி வச்சுக்க கொஞ்ச நாள் தள்ளி போடலாமே தவிர மரணம் என்பது எல்லாருக்கும் உறுதியாக உண்டு. சரியா? அதை தான் சொல்கிறாங்க. நமக்கும் அது வழியே நாம்போம் அளவும். சரியா? இப்படி இருக்கும்போது எமக்கென்று, சரியா, எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு வாழாமல், ஓகே, இட்டு உண்டு இரும், தனக்குத்தான் எல்லாம் நினைக்காம இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுத்து வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எவ்வளோதான் அழுது புரண்டாலும் இறந்து போனவர்கள் திரும்பி வரப்போவதில்லை இல்லையா? நமக்கும் அதுதான் நடக்கும். என்ன கொஞ்ச நாளும் தள்ளி போடலாமே தவிர மரணத்திலிருந்து யாராலும் தப்பி பிழைக்க இயலாது. சரியா? அதனால் எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு நினைக்காம
இருக்கிறத எல்லாரும் கொடுத்து வாழுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து வாழுங்கன்னு சொல்கிறது தான் ஔவையாரோட இந்த நல்வழி பாடல். இன்னொரு வாட்டி படிச்சிடுவோமா? ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டோர் வருவாரோ மாநிலத்தீர் வேண்டா, நமக்கும் அது வழியே நாம்போம் அளவும் எமக்கென்று இட்டு உண்டு இரும் அப்படிங்கிறாரு. சரியா? ஔவையாரை பற்றி இன்னும் வேறு என்ன நியூஸ் இருக்குது? அதியமான்ட்ட அவைக்கலை புலவராக இருந்திருப்பாங்க. அதியமானுடைய புள்ள வந்து பொருட்டு எழுதியிருக்காரு. அவரையும் பாடல் பாடியிருக்காங்க. அவரை பற்றியும் பாடல்கள் ஔவையார் பாடியிருக்காங்க. சரியா? அவ்வளோதான். ஔவையாருடைய பாடல்கள் இவ்வளவு தான். சரியா? நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறநூல்கள் முடிஞ்சது இந்த கிளாஸோட. நம்ம அடுத்து கம்பராமாயணம் பார்க்கலாம். சரியா? அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம கம்பராமாயணம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.